ஹபீபி, இதுதான் ஈரானின் ஆபரேஷன் தண்டர்போல்ட். உங்களுக்கும் அந்த இடிமின்னல் சத்தம் கேட்கின்றதா? பற்றி எரியும் அமெரிக்க இராணுவ தளவாட கப்பலும் கன்னிவடிகளுக்குள்ளே சிக்கி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமீரகத்தின் எண்ணெய் கப்பல்களும், அடிமை சவுதி அரேபியாவுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்த ஈரான். ஆனால் இது ட்ரெய்லர் மாத்திரம்தான். இதற்கு பிறகு தான் மெயின் பிக்சரே இருக்க போகின்றது. குர்திஸ்தான் பிரதேசத்தை தரைமட்டமாக்கும் ஈரானும் வெடித்து சிதறிய ஆயுத கிடங்குகளும், ஈரானிய விசேட படைப்பிரிவினுடைய தரமான தாக்குதல்களும், ஜோர்டானிலே அமெரிக்க அதிகாரிகள் தங்கியிருந்த முகாமை பதம் பார்த்த ஈரானிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும், அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா? ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களுக்கு அடுத்தபடியாக ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உயர் மதகுருவாகவே ஆயத்துல்லா அலிரேசா அரஃபி அவர்கள் காணப்படுகின்றார். ஈரானிய உச்ச தலைவராக முஜ்தபா கமேனி அவர்கள் தெரிவு செய்யப்படாமல் இருந்திருந்தால் ஆயத்துல்லா அலிரேசா அரஃபி அவர்களே ஈரானினுடைய அடுத்த உச்ச தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டிருப்பார். மேலும் ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதக்கல்வி நிறுவனங்களுடைய இயக்குநராகவும் இவர் தான் செயற்படுகின்றார். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் உயர் மத நிறுவனங்களுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருங்கிணைப்பாளராகவும், அனைத்திற்கும் சிறப்பான முறையில் வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடிய மிக முக்கியமான உயர் மதகுருவாகவுமே ஆயத்துல்லா அலிரேசா அரஃபி அவர்கள் இருக்கின்றார். மேலும் தற்போது ஆயத்துல்லா அலிரேசா அரஃபி அவர்கள் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கான சகாப்தம் முடிவடைந்து விட்டது. அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. இதற்கு பிறகும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை பயன்படுத்தக்கூடாது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை காரணம் காட்டி இதற்கு பிறகு எந்த பேச்சுவார்த்தைகளையும் அரச தலைவர்கள் மேற்கொள்ளக் கூடாது. இஸ்லாமிய புரட்சியின் தலைவரின் வழிகாட்டுதல்களை அனைவரும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அவர் அறிவித்திருக்கக்கூடிய பொருத்தமான பாதைக்கு அனைத்து அரசு அதிகாரிகளும் முழுமையாக திரும்பிவிட வேண்டும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதனை தொடர்ந்து ஜனாதிபதியும் அரசு அதிகாரிகளும் ஏனைய தலைமைகளும் எதிர்ப்பு மற்றும் உறுதியான பாதையில் பயணிக்க வேண்டும். இந்த போரை தொடர்வதன் மூலமாகவும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதன் மூலமாகவும் ஈரானுக்குள்ளே பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டுவிடும், பொருளாதார வெடிப்புகள் ஏற்படுத்தப்பட்டுவிடும், மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டி ஏற்படும் என சாக்கு போக்குகளை கூறி மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடரக்கூடாது. போர்க்களத்திலே அதற்கான விலைகளையும் நாங்கள் செலுத்தித்தான் ஆக வேண்டும். மேலும் இந்த இழப்புகளை காரணம் காட்டி அமெரிக்க ஆக்கிரமிப்போடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதில் எந்த விதமான பயனும் இல்லை. அமெரிக்கா தன்னுடைய வாக்குறுதிகளை ஒரு பொழுதும் மதிப்பதில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். அவர்கள் ஒரு பொழுதும் வாக்குறுதிகளை மதிக்க மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் வாக்குறுதிகளை மீறுபவர்களாகவே இருக்கின்றார்கள். இந்த உண்மைகளை எங்களை விட அறிந்தவர்கள் வேறு யார் இருக்கின்றார்கள்? மேலும் இந்த ஆக்கிரமிப்பாளர்களோடு கையொப்பமிடப்படக்கூடிய ஒப்பந்தங்கள் தோல்வியில் தான் முடிவடையும். வரலாற்று நடிகிலும் இது தான் நடைபெற்றுள்ளது. இவற்றை ஈரானிய ஜனாதிபதியும் பாதுகாப்பு குழுவும் ஏனைய தலைவர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது களத்திலே எங்களுடைய தடுப்பையும் அனைத்து விதமான திறன்களையும் முழுமையாக களமிறக்குவதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. இதற்கமைவாகவே நாங்கள் போர்க்களத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டும். நிச்சயமாக இறைவனின் உதவியோடு நாங்கள் வெற்றி பெறுவோம். எதிர்ப்பு மற்றும் உறுதியான பாதையிலேயே வெற்றி இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளில் எந்த விதமான வெற்றியும் கிடைக்கப் போவதில்லை என்பதனை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஈரானிய மக்கள் எப்போதும் உறுதியாகவே இருக்கின்றார்கள். நாங்கள் உறுதியோடு இந்த ஆக்கிரமிப்பை தோற்கடிப்போம். நிச்சயமாக இந்த ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவோம் என ஆயத்துல்லா அலிரேசா அரஃபி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கமும் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களும் தற்போது வாய்மூடி மௌனமாகவே இருக்கின்றார்கள். மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கத்திற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வாய்ப்புக்கு அமைவாகவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது. மேலும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் 26 நாட்களுக்குள்ளேயே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. இதனால் இதற்கு பிறகு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளக்கூடாது என்று ஈரானிய உச்ச மதகுருமார்கள் தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள். மேலும் தற்போதைய நிலைமையில் மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கமும் தலைவர்களும் வாய்மூடி மௌனமாக இருப்பதே சிறந்ததாகும். இவ்வாறு இவர்கள் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்காமல் வாய்மூடி மௌனமாக இருந்தால் நிச்சயமாக யுத்த களத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும். மேலும் இந்த பாதையை நோக்கித்தான் தற்போது ஈரான் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது.
அடுத்து அமெரிக்கா ஈரானுக்குள்ளே மிகப்பெரிய தரைவழி தாக்குதல் ஒன்றை ஆரம்பிக்கப் போவதற்கான தகவல்கள் தற்போது கசிவடைந்துள்ளன. கடந்த ஒரு வாரமாக அமெரிக்கா ஈரானினுடைய கடற்கரை பிரதேசங்களை இலக்கு வைத்தும் துறைமுக பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தீவுகளை இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அதாவது குறித்த வரைபடத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் கடற்கரையோர பிரதேசங்களை இலக்கு வைத்தே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தொலைத்தொடர்பு சாதனங்களையும் பாலங்களையும் இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. ஈரானின் குறித்த கடற்கரையோர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து திறன்களையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் குறித்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஈரானினுடைய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் குறித்த பகுதியிலே ஈரானிய ராணுவத்திற்கு அதிகளவான தடைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவுமே அமெரிக்கா தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தீவுகளில் இருந்தே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரான் முழுமையாக கட்டுப்படுத்துகின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் மீதான கண்காணிப்புகளையும் ஈரான் விரிவுபடுத்துகின்றது. எனவே தற்போது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தான். ஈரானை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்த முடியாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணமும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தான். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அணு ஆயுதமாகவே இந்த ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் காணப்படுகின்றது. இதனாலேயே தற்போது அமெரிக்கா ஈரானிடம் இருக்கக்கூடிய ஹெர்முஸ் ஜலசந்தி என்கின்ற ஆயுதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் கைப்பற்றுவதற்கும் விரும்புகின்றது. மேலும் இந்த ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை அமெரிக்கா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி ஈரானினுடைய கடற்கரை பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றுவது மாத்திரம்தான். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தீவுகளையும் ஈரானிய கடற்கரை பிரதேசங்களையும் முழுமையாக கைப்பற்றுவதன் மூலமாகவே ஒட்டுமொத்த ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் அமெரிக்காவுக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். எனவே இதற்கமைவாகவே குறித்த வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய கடற்கரை பிரதேசங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு ஒரு பிரதேசத்தை இலக்கு வைத்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு எவ்வாறான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுமோ அந்த தாக்குதல்கள் அனைத்தையுமே தற்போது அமெரிக்கா ஈரானிய கடற்கரையோர பிரதேசங்களில் மேற்கொண்டு வருகின்றது. ஒரு பிரதேசத்தில் தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு குறித்த பிரதேசத்தினுடைய பாலங்கள் தகர்க்கப்படும். மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் தொலைத்தொடர்பு வலையமைப்புகளும் முழுமையாக அளிக்கப்படும். இதற்கமைவாகவே அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. மேலும் அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்கள் குறித்த பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட போகும் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை உறுதிப்படுத்துவதாக அமெரிக்காவினுடைய மூத்த இராணுவ ஆய்வாளர்களும் தற்போது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். மேலும் இவை தொடர்பாக ஈரானினுடைய மூத்த இராணுவ பத்திரிகையாளர் மஹதீத் கலீல் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது தெற்கு ஈரானில் நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல்கள் ஈரானினுடைய ஏனைய பிரதேசங்களில் இருந்து தெற்கு பிரதேசத்தை தனிமைப்படுத்துவதற்காக அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களாகும். இது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்கா வகுத்திருக்கக்கூடிய திட்டத்தினை தெளிவாக காண்பிக்கின்றது. அமெரிக்கா கொமாண்டோ தரைப்படைகளை களமிறக்குவதன் மூலமாக இந்த தாக்குதல்களுடைய அடுத்த கட்டத்தையும் ஆரம்பிக்கலாம். தற்போதைய நிலைமையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களுக்கான சிறந்த தீர்வாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவதுதான் என்பதனை அமெரிக்கா நம்புகின்றது. இதற்கமைவாகவே ஈரானிய கடற்கரையோர பிரதேசங்களையும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. உண்மையிலேயே அமெரிக்காவினுடைய இந்த திட்டமானது தற்கொலைக்கு சமனான திட்டமாகும். ஈரானினுடைய தெற்கு பிரதேசத்தை கைப்பற்றுவதற்காக அமெரிக்கர்கள் களமிறங்கினால், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தீவுகளை கைப்பற்றுவதற்காக அமெரிக்கர்கள் களமிறங்கினால் அவர்கள் இதுவரைக்கும் கண்டிராத மிகப்பெரிய பேரழிவுகளையே சந்திப்பார்கள். ஏனென்றால் இப்படியானதொரு நிலைமை வரும் என்பதனை 20 வருடங்களுக்கு முன்பே ஈரானிய தளபதிகளும் தலைவர்களும் கணித்து விட்டார்கள். அமெரிக்காவுடனான போரினுடைய ஒரு கட்டத்தில் அமெரிக்கா ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் என்பதனை 20 வருடங்களுக்கு முன்பே ஈரானிய தளபதிகள் கணித்து விட்டார்கள். இதற்கமைவாக அமெரிக்காவின் இந்த தரைவழி தாக்குதல்களை முறியடிப்பதற்காக 20 வருடங்களுக்கு முன்பே ஈரானிய தலைமைகள் தேவையான அனைத்தையும் செய்து முடித்தார்கள். அமெரிக்கா கடற்கரை பிரதேசத்தை இலக்கு வைத்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் எவ்வாறு ஈரான் பதிலடிகளை வழங்க வேண்டும், எவ்வாறான தரைவழி தாக்குதல்களை ஈரான் மேற்கொள்ள வேண்டும், பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதனை 20 வருடங்களுக்கு முன்பே ஈரான் தீர்மானித்து விட்டது. இதனால் தற்போது ஈரானினுடைய இந்த 20 வருட கனவை நனவாக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இதனால் அமெரிக்காவினுடைய தரைவழி தாக்குதல்களுக்கு ஈரான் யாருமே எதிர்பார்க்காத பதிலடிகளையே வழங்கும். மேலும் ஈரானினுடைய தரைவழி தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தையே தலைகீழாக புரட்டி போடும். அத்தோடு இவை தொடர்பான மேலதிக தகவல்களை நான் இப்போது கூறுவதற்கு விரும்பவில்லை. வருகின்ற நாட்களில் நீங்களே இவை அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் என குறித்த பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார்.
அதாவது அமெரிக்காவினுடைய தரைவழி தாக்குதல்களுக்கு ஈரான் 20 வருடங்களுக்கு முன்பே பதிலடி தாக்குதல்களை தயார் செய்துவிட்டது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் 20 வருடங்களாக இந்த தருணத்திற்காக ஈரான் உழைத்துள்ளது. மேலும் 20 வருடங்களாக ஈரான் கண்ட கனவு தற்போது நனவாக போகின்றது. மேலும் அமெரிக்காவின் தரைவழி தாக்குதலின் போது ஈரானும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் என குறித்த பத்திரிகையாளர் தெரிவித்திருப்பது பெரும்பாலும் குவைத் மற்றும் பஹ்ரைனுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களாகவே அமைந்திருக்கும். 40 நாள் போரின் போதும் இவை தொடர்பாக நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த போரினுடைய அடுத்த கட்டமாக குட்டி அடிமைகளான பஹ்ரைனை ஈரான் முழுமையாக கைப்பற்றுவதற்கு திட்டமிடும் என்றும் குவைத்தை இலக்கு வைத்து தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தேன். எனவே இது எவ்வாறு இருப்பினும் அமெரிக்காவினுடைய தரைவழி தாக்குதல்களுக்கு ஈரான் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் தலைகீழாக புரட்டி போடக்கூடிய பதிலடி தாக்குதல்களையே மேற்கொள்ளப் போகின்றது. மேலும் இந்த தருணத்திற்காகவே நாங்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து நேற்றிரவும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாக பந்தர் அப்பாஸ் பிரதேசத்திலும் அஹவாஸ் பிரதேசத்திலும் ஈரானினுடைய கஷம் தீவுகளிலும் இன்னும் சில முக்கியமான தீவுகளிலும் உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று குறித்த பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய 4 பாலங்களை இலக்கு வைத்தும் ஒரு சுரங்கப்பாதையை இலக்கு வைத்தும் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாக ஷாஹித் மிர்சாய் சிறிய சுரங்கப்பாதை இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. பந்தர் அப்பாஸிலிருந்து சிர்ஜான் செல்லக்கூடிய பாதையை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மினாபிலிருந்து ருடான் செல்லக்கூடிய பாதைகளை இலக்கு வைத்தும் பாலங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஜஸ் கடற்கரையோர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை இலக்கு வைத்தும் நீர் கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்கா இலக்கு வைத்த 6 பாலங்களையும் ஈரானியர்கள் தற்போது சரி செய்து விட்டார்கள். மேலும் அமெரிக்கா இந்த பாலங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் தோல்வியிலேயே முடிவடைந்து வருகின்றன. ஏனென்றால் இந்த பாலங்களில் அதிகமானவை நதிகளை கடப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய பாலங்களாகும். கடந்த 2 வருடங்களாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நதிகள் அனைத்து முழுமையாக வற்றிவிட்டன. இதனால் பாலங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டாலும் குறித்த பாலங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய நதி பிரதேசம் முழுமையாக வற்றி இருப்பதனால் ஈரானிய மக்களும் ஈரானிய ராணுவத்தினரும் வற்றி இருக்கக்கூடிய நதி பிரதேசத்தை இலகுவாக பயன்படுத்துகின்றார்கள். அதாவது நதிகள் முழுமையாக வற்றி இருப்பதனால் குறித்த நதிகளை இலகுவாக கடக்கின்றார்கள். மேலும் இதனை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா குறித்த நதி பிரதேசங்கள் முழுவதையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அவ்வாறு தாக்குதல்களை மேற்கொண்டாலும் எந்த விதமான பயனும் கிடைக்கப் போவதில்லை. இதனால் ஈரானின் கடற்கரையோர பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பாலங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடைந்து வருகின்றன. மேலும் குறித்த பாலங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நதி பிரதேசத்தின் ஊடாகவே ஈரான் அனைத்தையும் பயன்படுத்துகின்றது என்பதனை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து கடந்த ஒரு வாரமாக ஈரான் ஆபரேஷன் நசர் 2 நடவடிக்கைகளையே மேற்கொண்டு வந்தது. 40 நாள் போருக்கு பின்பு அமெரிக்காவுக்கு பதிலடிகளை வழங்குவதற்காகவே இந்த ஆபரேஷன் நசர் 2 நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு ஈரான் ஆபரேஷன் தண்டர்போல்ட் இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. ஆபரேஷன் தண்டர்போல்ட் என்பது இடிமின்னல் தாக்குதல்களையே குறிக்கும். அதாவது இதற்கு பிறகு ஈரானினுடைய தாக்குதல்கள் இடிமின்னல் தாக்குதல்களாகவே அமைந்திருக்கும். இதற்கமைவாகவே ஈரான் நேற்றிரவு இந்த ஆபரேஷன் தண்டர்போல்ட் தாக்குதல்களை ஆரம்பித்தது. இதைத் தொடர்ந்து ஈரான் ஆபரேஷன் தண்டர்போல்ட்டினுடைய ஆரம்ப நடவடிக்கையாக குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். கடந்த ஒரு வாரத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களை விட 40 நாள் போரின் போது ஈரான் மேற்கொண்டிருந்த தாக்குதல்களை விட இந்த ஆபரேஷன் தண்டர்போல்ட் தாக்குதல்கள் மிகவும் வீரியமானதாகவே அமைந்திருந்தன. அதாவது குர்திஸ்தான் சுலைமானியா பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்கும் நோக்கத்தோடு ஈரான் உச்சேவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. ஈரானுடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் இடிமின்னல் தாக்குதல்களை போன்று அமைந்து இருந்தது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். இந்த காணொளிகள் மூலமாக ஈரானுடைய தாக்குதல் வீரியம் எவ்வாறு அதிகரித்துள்ளது என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இதற்கமைவாக குர்திஸ்தானின் சுலைமானியா பிரதேசத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 18க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாத பிரிவினைவாத குழுக்களுடைய தளங்களை இலக்கு வைத்தும் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்துமே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலின் போது மிகப்பெரிய ஆயுத கிடங்கு ஒன்று முழுமையாக வெடித்து சிதறியிருந்தது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குர்திஸ்தானின் தலைநகராக கருதப்படும் ஏபில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்தும் அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தாக்குதலின் போது ஏபிலில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஹரீர் தளமானது தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏபிலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களும் இலக்கு வைக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று குர்திஸ்தான் ஆளும் அரசாங்க கட்சியின் தலைமையகம் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 2 மணி நேரங்களுக்கு மேலாக ஈரானினுடைய இடிமின்னல் தாக்குதல்கள்
தாக்குதல்கள் குர்திஸ்தான் பிரதேசத்தை அதிர வைத்தன. அத்தோடு இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் ஈரானுடைய விசேட படைப்பிரிவான நோஹெட் படைப்பிரிவானது குர்திஸ்தான் பிரதேசத்திலே சிறப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது குறித்த தாக்குதலானது குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத பிரிவினைவாத தளபதிகள் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலாகும். அமெரிக்கா ஈரானின் கடற்கரையோர பிரதேசங்களை கைப்பற்றுவதற்காக களமிறங்கும் சந்தர்ப்பத்தில் குர்திஸ்தான் எல்லை வழியாகவும் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே திட்டமிட்டிருந்தது. எனவே இந்த தரைவழி தாக்குதலுக்கு முன்பே குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுடைய மிக முக்கியமான தளபதிகளை கொத்தாக அழித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு ஈரானினுடைய நோஹெட் விசேட படைப்பிரிவினர் அதிரடியாக களமிறங்கி இந்த சிறப்பு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த சிறப்பு தாக்குதலினால் குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுடைய பயங்கரவாதிகளுடைய 9 மிக முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த 9 பயங்கரவாத தளபதிகளையும் ஈரானிய சிறப்பு படையினர் முழுமையாக அழித்துள்ளார்கள். மேலும் இவர்களை அழிக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த தளபதிகள் பதுங்கியிருந்த பல முக்கியமான பிரதேசங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜோர்டானை இலக்கு வைத்தும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்தும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கடந்த ஒரு வாரமாக ஜோர்டானை இலக்கு வைத்து 1-2 ஏவுகணைகளையே ஒரு கட்டத்தில் ஈரான் ஏவியிருந்தது. ஆனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எவ்வாறு ஒரே தடவையில் அதிகளவான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ளுமோ அதே போன்றே ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராக ஈரான் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த தாக்குதலினால் ஜோர்டானில் இருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தில் பெருவெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மேலும் முவாஃபிக் சால்டி என்கின்ற அமெரிக்க மத்திய கட்டளை தளத்திலே அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் தங்கியிருந்த முகாமை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலினால் குறித்த முகாமில் இருக்கக்கூடிய பல அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானிய தாக்குதலினால் குறித்த விமான கட்டளை தளங்களிலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதனையும் நாசாவின் செயற்கைக்கோள் புகைப்படம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கான ஆதாரங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஆபரேஷன் தண்டர்போல்ட் தாக்குதல் திட்டங்களுக்கு அமைவாக கிட்டத்தட்ட 1 மணித்தியாலங்களுக்கு மேலாக ஜோர்டானை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களினால் ஜோர்டானின் 2 அமெரிக்க கட்டளை தளத்திலும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஆபரேஷன் தண்டர்போல்ட் நடவடிக்கையினுடைய அடுத்த கட்டமாக ஈரானிய கடற்படையினரும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இதற்கமைவாக இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான மிக முக்கியமான இராணுவ தளவாட கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சரக்கு கப்பலானது அமெரிக்க கடற்படைக்கு தேவையான அமெரிக்க இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்களை வழங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை வழங்கக்கூடிய மிக முக்கியமான கப்பலாகும். ஓமான் வளைகுடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்திற்கு தேவையான அனைத்து விதமான அத்தியாவசிய பொருட்களும் குறித்த தளவாட கப்பலின் மூலமாகவே நகர்த்தப்படுகின்றன. மேலும் குறித்த தளவாட கப்பலானது இந்திய பெருங்கடல் பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கும் சந்தர்ப்பத்திலேயே ஈரானிய கடற்படையினர் குறித்த கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலிலே தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய இராணுவத்தின் கட்டளைகளுக்கு அடிபணியாத 4 எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களினால் குறித்த 4 எண்ணெய் கப்பல்களும் தற்போது மூழ்கிக் கொண்டிருக்கின்றன. அத்தோடு நேற்றைய தினம் ஈரானின் தாக்குதலினால் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமீரகத்திற்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் தொடர்பான காணொளிகள் வெளியாக இருந்தன. அவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து இவ்வாறு ஈரானிய கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹெர்முஸ் ஜலசந்தியிலே ஓமானின் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கன்னிவெடிகளில் சிக்கி 2 எண்ணெய் கப்பல்கள் வெடித்து சிதறியிருந்தன. 4 நாட்களுக்கு முன்பு ஈரானிய கடற்படையினர் அவசரமாக குறித்த பிரதேசத்தில் கன்னிவெடிகளை புதைத்தார்கள். மேலும் இந்த கன்னிவெடிகளுக்குள்ளேயே தற்போது 2 எண்ணெய் கப்பல்கள் சிக்கி முழுமையாக வெடித்து சிதறியுள்ளன. அத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலைமையில் ஆபரேஷன் தண்டர்போல்ட்டினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக சவுதி அரேபியாவை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாக சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே குறித்த விமான கட்டளை தளத்தில் சிறிய வெடிப்பு ஒன்று பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று சவுதி அரேபியாவினுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய எண்ணெய் குழாய்களை கொண்டிருக்கக்கூடிய யன்பு துறைமுகத்தை இலக்கு வைத்து ஈரான் ஒரே ஒரு ட்ரோன் தாக்குதலை மாத்திரமே மேற்கொண்டிருந்தது. மேலும் குறித்த ட்ரோனை சவுதி அரேபிய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அதாவது இந்த தாக்குதல் ஈரானுடைய ஆரம்ப கட்ட தாக்குதலாகும். சவுதி அரேபியாவுக்கு ஈரான் காண்பித்திருக்கக்கூடிய ட்ரைலர் ஆகும். ஈரான் நினைத்திருந்தால் யன்பு துறைமுகத்தை இலக்கு வைத்து உச்சக்கட்ட ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருக்க முடியும். இருப்பினும் சவுதி அரேபியாவுக்கு ஆரம்ப கட்ட எச்சரிக்கையை வழங்கும் நோக்கத்தோடு யன்பு துறைமுகத்தை இலக்கு வைத்து ஒரே ஒரு ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. எனவே ஆபரேஷன் தண்டர்போல்ட் நடவடிக்கைகளின் அடுத்த கட்டமாக சவுதி அரேபியாவினுடைய பல தளங்கள் விலக்கு வைக்கப்பட போகின்றது என்பதனையும் இதன் மூலமாக எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்.
அடுத்து இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஆபரேஷன் தண்டர்போல்ட் நடவடிக்கைகளுக்கு அமைவாக குட்டி அடிமைகளுக்கு காலை விருந்து வழங்கப்பட்டது. ஈரானிய ராணுவத்தின் இந்த காலை விருந்திலே பஹ்ரைன் மற்றும் குவைற்றிய குட்டி அடிமைகள் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இதன்போது பஹ்ரைனிலே 5க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. மேலும் குவைற்றிலே அமெரிக்க அதிகாரிகளுக்கு ஆதரவாக செயற்படக்கூடிய அரிஃப்ஜான் என்கின்ற பிரதேசத்திலும் மிகப்பெரிய வெடிப்பொன்று பதிவாகி இருந்தது. மேலும் இந்த அரிஃப்ஜான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல அமெரிக்க அதிகாரிகள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குவைத் ராணுவத்திற்கு சொந்தமான சில தளங்களை இலக்கு வைத்தும் குவைத்தினுடைய ராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே பல குவைத் அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஆபரேஷன் தண்டர்போல்ட் நடவடிக்கையானது அமெரிக்காவுக்கு இடத்தை வழங்கியிருக்கக்கூடிய அடிமை அரபுகளின் ராணுவ கட்டளை தளங்களையும் குறிவைக்கப் போகின்றது. இனி வரக்கூடிய மணித்தியாலங்களில் ஆபரேஷன் தண்டர்போல்ட் இடிமின்னல் தாக்குதல்கள் இவ்வாறே நகரப் போகின்றன. அடிமை அரபுகளுக்கு சொந்தமான ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் விரிவாக்கப்பட போகின்றன. இதன் ஆரம்பமாகவே குவைத்தினுடைய ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு ஈரானின் ஆபரேஷன் தண்டர்போல்ட் நடவடிக்கைகளின் அடுத்த கட்ட தாக்குதல்கள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை தொடர்பான தகவல்களை அடுத்த காணொலியில் விரைவாக பதிவிடுகின்றேன். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.